எப்படி ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையோ, அதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்க நாள் கணக்குல வருஷ கணக்குல காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த தேவன் அதிதீவிரத்தின் தேவனா இருக்கிறார். He is a God of super fast. He is a God of divine speed. He is a God of supernatural speed. He is a God of supernatural shift. He is a God of drastic shift. அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து டப்புன்னு ஒன்று எழுதுது பாருங்க. அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி உடனடியாக செய்கிற தேவனா இருக்கிறார். அதனால தான் இதை தொடர்ந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். MCS தமிழ் BGM. ஸோ இந்த நாள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இந்த கூகுள் மீட் வரவங்களா இருக்கட்டும், எனக்கு காலப்போக்கில் எல்லாம் மாறட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காலம் ஏதாவது ஒரு மருந்து எனக்கு போடும், நாளாக நாளாக சரியாகும், போகிற போக்கில் எல்லாம் சரியாகும் அப்படின்னு யாராவது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இது உங்களுக்கான மீட்டிங் கிடையாது. இந்த செர்மன் உங்களுக்கான செர்மன் கிடையாது. நீங்கள் அதனால் அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் ஒரு காமெடி சேனல் பார்க்கலாம், அல்லது நல்ல ஒரு மூவி பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தே ஆகணும், எனக்கு இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்தே ஆகணும், அதுவும் ஸ்பீடாக எனக்கு செய்யணும், துரிதமாக எனக்கு நடக்க வேண்டியிருக்குது, எனக்கு வேகமாக ஏதோ ஒன்று நடக்க வேண்டியிருக்குது, நான் அப்படியா என் தேவனை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் கலந்து கொண்டா போதும். வெரி சீரியஸ், ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் திஸ். ஏன்னா தேவன் அவ்வளவு உக்கரமாக சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். தன் ஜனங்கள் பாதிப்பில் இருப்பதை தேவன் ஒரு நாளும் விரும்புவதே இல்லை. அவர் அடிமைத்தனத்தில் இருக்கிறத விரும்புறதே இல்லை பாருங்க. ஐமீன் டூ ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒன்று செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் தேவன் சில வார்த்தைகளை முன்னாயத்தமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சொன்னதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அதை அதிதீவிரமாய் அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் தீவிரமாக இதை நான் சொல்கிறேன். ஸோ என்னோடு கூட சேர்ந்து இந்த வேகத்திற்கு நீங்கள் ஈடு கொடுக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சொன்னதை எப்போவாது செய்வார் கிடையாது, அதிதீவிரமாய் செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, அதிதீவிரமாய், அதிவேகமாய், நான் நினைத்து கூட பார்க்க முடியாத வேகத்தில் என் வாழ்க்கையில் அவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்களேன், நிறைய சம்பவங்களை பார்க்கும்போது தேவன் மெதுவாக தான் ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கிறாரோ, ஒருவேளை நம்மளுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லையோ, நம்மள்கிட்ட இப்போவே அதெல்லாம் கொடுத்துட்டா நம்ம தப்பாக அதை யூஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் அப்படியே அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. சில காரியங்கள் அப்படி தான். சில காரியங்கள் இப்போ பாருங்களேன், குழந்தைகிட்ட பிளேடை கொடுக்க முடியாது இல்லையா? ஷேவிங் பிளேடை குழந்தைகிட்ட கொடுக்க முடியாது. அதை கொடுத்தா என்ன செய்யும்? கையை காலை வெட்டிக்கிடும். ஆனால் ஏற்ற சமயத்தில் ஏற்றது நடக்காமல் இருந்தது அப்படின்னு சொன்னால், அதில் கர்த்தர் ஏதோ ஒரு டிலேயை வைத்திருக்கிறாரு அப்படின்னு தப்பாக சில காரியங்கள் போதிக்கப்படுது பாருங்களேன். தேவனிடத்தில் நீங்கள் இப்போ கேளுங்க, அவர் எஸ் சொல்லுவார், நோ சொல்லுவார், சமயத்தில் அமைதியாக இருப்பார் அப்படிங்கிற தத்துவம் எங்கேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப காலமாக புறையோடி போய் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. இல்லை, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு தான் வேதம் போதிக்குது பாருங்க. அது என்ன அர்த்தம்? இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? நீ இப்போ கேட்டா இப்பவே அவர் சப்ளை பண்ணுகிற தேவனா இருக்கிறார். வயது 40 ஆயிடுச்சு, திருமணமாகலை, அதாகலை, இதாகலை, 20 வயதுல சாதிக்க வேண்டியது, ஆனால் இன்னும் சாதிக்கலை, அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது, படிப்பு வரமாட்டுக்கு, இதெல்லாம் கொண்டு எதில் பண்ணிடுவாங்க? தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக அப்படியே வைத்திருக்க, ரொம்ப நாள் அடுப்படியிலேயே கடந்துகிட்டு இருக்கிறோம், இதில் ஏதோ ஒரு தேவ சித்தம் இருக்கு போல இருக்கு, அவர் எப்போ செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போதான் செய்வார். இது எல்லாமே முட்டாள்தனம் பாருங்க. இல்லை, சில காரியத்தை நாம தீவிரமாய் விரும்பவில்லை, சில காரியத்தில் அவர் அப்படி தீவிரமாய் செய்கிறார் என்பதை நம்ம நம்பல, அதனால காரியங்கள் நடக்கலை. அதுதான் உண்மை. காலம் எல்லாவற்றுக்கும் மருந்தா இருக்கும் பாருங்க, அப்படி கிடையாது. காலம் எனக்கு மருந்து போடக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, காலம் எனக்கு மருந்து போட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்துக்கு உட்பட்டவனும் நான் அல்ல. நான் காலத்திற்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். அப்ப இயற்கையின் அனுகூலம் எனக்கு உண்டாகிறத பத்தி நான் யோசிக்க போறது இல்லை. இயற்கை அனுகூலமா இருக்கோ இல்லையோ, என் வாழ்க்கையில சூப்பர் நேச்சுரலா, வெரி ஃபாஸ்டா, அதி தீவிரமாய் சில காரியங்கள் ஈடேறும். இதை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாசம், இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் என்ன தீம் சொல்லியிருக்கிறார் நமக்கு? தி இயர் ஆஃப் மெகா ஷிஃப்ட். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கணும் பாரு. இந்த இயர் ஆஃப் மெகா ஷிஃப்ட்டுக்கு ரெடியா இருக்கணும். தன்னை ஆயத்தப்படுத்திக்குவாங்க.
அதி தீவிரமா நம்ம நடைபயணம் போட போறோம். ஆண்டவர் பாருங்க, பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும் பொழுது இப்படி சொல்றாரு, இப்ப இடுப்புல பெல்ட்டை மாட்டு, காலில் ஷூவை போட்டுக்கோ, கையில தடியை பிடிச்சிக்கோ, சாப்பிடு அப்படிங்கிறாரு. எவனாவது ட்ரெஸ் அப்ல உட்காந்து சாப்பிடுவானா? வீட்டுக்கு வந்து எப்படி பண்ணுவோம்? நைட்டு சாப்பாடு எப்படிங்க சாப்பிட்றோம் எல்லாரும்? நைட்டு வீட்டுக்கு வந்தவங்க எப்படி சாப்பிடுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஆனா காலையில கிளம்பி போகும்போது சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடுவான்? நீட்டா வேலைக்கு போறோம் என்ன பண்ணுவான்? ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு போவான். அப்ப என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நைட்டு சாப்பிட்றதுக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. நைட்டு சாப்பிட்றவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? லுங்கியை மாத்திட்டு பனியனை போட்டுட்டு உட்காந்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா உட்காந்து சாப்பிடுவாங்க பாருங்க. ஆனா காலையில கிளம்புறவன் என்ன செய்யறான்? அதி தீவிரமா அதை செய்யறான். ஷூ எல்லாம் போட்டுட்டு பெல்ட் எல்லாம் போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றான்னா என்ன அர்த்தம்? அவன் கிளம்ப போறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீவிரமா அதை நீங்க புசிங்க, ஏன்னா நான் வேகத்தின் தேவனா இருக்கிறேன், வேகமா உங்களை விடுதலையாக்க போறேன் அப்படிங்கறதுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீவிரமா அதை புசிங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய கேள்விகள் வேதத்தை வாசிக்கும் போது இருக்கிறது உண்மைதான் பாருங்க. ஏன் வந்து விழுந்து போன மனுஷனை மீட்கிறதுக்கு தேவன் உடனடியா இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பல அப்படிங்கிற கேள்வி இருக்குது பாருங்க. 4000 வருஷம் கழிச்சு ஏன் அனுப்புறாரு? 4000 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன் இயேசு அனுப்புறாரு? இது என்ன தீவிரமா மீட்கிறதா? அப்ப இடையில இருக்கிற அவ்வளவு ஜனங்கள் நாசமா போனாங்களா? இடையில இருக்கிற அவ்வளவு ஜனங்கள் இயேசுவை அறியாம போயிட்டாங்களா? அவங்களுக்குலாம் என்ன பதில் அப்படின்னா, நல்லதாடிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மன கடினத்தின் நிமித்தமா தான் தாமதங்களே உண்டாகுது பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நீங்க ஒரு கட்டளையை கொடுங்க, நாங்க அதை வச்சே பொழப்பு நடத்திக்கிட்டோம் அப்படின்னு தான். இஸ்ரவேல் ஜனம் மட்டும் இல்ல, அதுக்கு முந்தைய தலைமுறையும் அப்படிதான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகள்ல வாழ்ந்த அநேக ஜனங்கள்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு தேவன் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்தவங்களுக்கு மத்தியில தேவன் இறங்கி ஒரு வேலையை செய்யவே முடியாது. எப்போ ஏக்கங்கள் கூடுது, எப்போ தீர்க்க தரிசனத்தை குறித்ததான ஆவல் கூடிச்சோ அந்த ரைட் டைம்ல தான் தேவன் என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கு வந்து, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மீட்பின் பணியில தீவிரமா இருக்கிறார் பாருங்க. அப்ப இயேசு சரியான நேரத்தில் தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் லேட்டா வரல. இன்னும் சொல்ல போனா பிசாசுகள்லாம் இப்படி சொல்லுது, குறித்த காலத்துக்கு முன்பதாகவே நீர் ஏன் வந்தீர் அப்படின்னு கேட்குது. பிசாசுக்கு தெரியுது பாருங்க, இன்னும் 1000 வருஷம் ஆகலாம் அவர் வர்றதுக்கு அப்படின்னு பிசாசுக்கே தெரியுது. இது குறித்த காலம் இல்லையே அப்படின்னு சொல்லுது. அப்போ அவனுக்கு கூட இது ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு அறிகிற அளவிற்கு அவர் என்ன பண்றாரு? வேகமா மீட்பின் பணிகளை அவர் கொண்டு வந்து நிற்கிறார் பாருங்க. என் தேவன் ஒருபோதும் தாமதத்தை சம்மதிக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில இருக்கிற தாமதங்கள் இன்னையோடு முடிவுக்கு வரப்போகுது. Amen. I decree every delay will disappear in the name of Jesus. In the name of Jesus. தேவன் அதிதீவிரத்தின் தேவனா இருக்கிறார். இது அறியணும் பாருங்க. தேவன் தீவிரமாய் செய்கிறார். Amen. தேவன் தீவிரமாய் செய்கிறார். தேவன் தீவிரமாய் அதிவேகமாய் காரியங்களை அவர் செய்கிறார். Amen. அந்த மெகா ஷிஃப்ட்டுக்குள்ள டிராஸ்டிக் ஷிஃப்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் போன வாரமே பேசிட்டீங்களா பிரதர்? போன வாரம் பேசினதே போதுமானதாக இருக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் பாருங்களேன், எது ஃபெய்த்து? ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதுக்கு இந்த அதி தீவிரத்தை தீவிரமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதிகமாக ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? இந்த மந்த் முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன். ஏன்னா இந்த வருஷம் முடியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லி 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 உண்டாயிருக்கும். சரியா? சொல்லி 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 உண்டாயிரும். ஆனால் இந்த வருஷத்துக்கு நான் சொல்கிறேன், சொல்லி 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 இல்லை, சொல்லி உண்டாக போகுது. ஏமே, இதுதான் ஃபாஸ்ட், இதுதான் ஃபாஸ்ட். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத ஏன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்குதுன்னா, அவர் அதே மாதிரியே நீங்க மாற போறீங்க அப்படிங்கிறதுனால தான் அதை சொல்ல போறேன். ஏமே, let there be light அப்படின்னு ஒண்ணே there be light. ஏமே, ஒளி உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது பாருங்க. அந்த நிலையை அடையிற வரைக்கும் இதை விட போறதா இல்லை, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உண்டாக போகுது. ஏமே, just believe it and receive it. just believe it and receive it. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உண்டாக போகுது. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்களா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லி 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 உண்டானது, நான் சொல்றேன் இந்த வருஷத்துல சொல்லி உண்டாக போகுது. ஒரு முறை டிக்ளேர் பண்ணும் போது அது உண்டாக போகுது. அதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபெய்த் பாருங்க. ஃபெய்த்துன்னு உடனே நிறைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா, போராட்டங்கள் வரும் பொழுது
போராட்டம் வரும் பொழுது அந்த போராட்டத்தை பற்றி தானே அதிக பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது உட்காந்து ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை உட்காந்து கன்ஃபர்ஸ் பண்ணி மேலே எழும்புது பார்த்தீங்களா, அது பேர் ஃபெய்த் கிடையாது, அதுக்கு பேர் லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசி அப்படின்னு ஆண்டவர் பேர் வைக்கிறார். அப்படி பிரச்சனை வரும்பொழுது நிறைய உட்காந்து கேட்டு நல்லது, அதையும் செய்யாமல் இருந்துடக்கூடாது, அது கண்டிப்பாக வேணும். பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ண உட்காந்து வார்த்தையை அதுக்கப்புறம் உட்காந்து மெடிடேட் பண்ணி உள்ள ஏற்றி அதுக்கப்புறம் இருதயத்தை மெருகேற்றி அது வரைக்கும் உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சு என் ஆண்டவரே இன்னும் இப்படி இருக்கீங்க, என் ஆண்டவரே இன்னும் செய்யலை, என் ஆண்டவரே இப்படி எனக்கு நடக்குது, இப்படியே பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது ஆண்டவர் வந்து ஆவியானவர் மூலியமா வார்த்தையை கொடுத்து தேத்தி பிறக்கி எடுத்து வருது பார்த்தீங்களா, அது ஃபெய்த் தான். பட் இட்ஸ் கால்ட் லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசிகளே அப்படிங்கிற. அப்ப ரியல் ஃபெய்த்னா என்ன? சூழல் வரும்பொழுது அதை 1000 பேசிட்டு போகுது, எடுப்புல மேலோங்கி ஒன்று வருது பாருங்க. சூழல் எதிர்த்து நிற்கும் போது, பணப்பிரச்சனை வரும்பொழுது, குடும்ப பிரச்சனை வரும்பொழுது, தோல்வியை சந்திக்கும் பொழுது, நினைச்சதுக்கு மாறா காரியங்கள் நடக்கும் பொழுது, டிலே ஆகும் போது டப்புன்னு உள்ளத்திலிருந்து ஒன்று எந்திரிக்குது பாருங்களேன், அதுதான் ஃபெய்த். அப்ப டப்புன்னு உள்ளத்திலிருந்து எந்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு காரியத்தை தொடர்ந்து கேட்கணும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த அதிதீவிரத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். அப்ப யாராவது ஒருத்தர் வந்து காலப்போக்கில் உங்களுக்கு எல்லாம் சரியாகும் பிரதர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உங்க மனதை ஏற்றுக்கொள்ளாது. இருதயத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா காலப்போக்கில் இல்லப்பா இந்த செகண்ட்ல எல்லாம் மாறும், லெட்ஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏமே பாரு, கண்ணை திறந்து பார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமே ஹalleluya. காலப்போக்கில் மாறாதுப்பா, உடனடியா மாறும். ஏன்னா என் தேவனை அந்த ரீதியில நான் அறிந்திருக்கிறேன். அப்படி அறிந்த தேவ மனிதர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போறேன். ஹalleluya. லெட்ஸ் ப்ரே ஃபார் 30 செகண்ட். ஹalleluya. தேவனை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியபடியாய் என் இருதயத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய சடிதியான மாற்றங்கள் உண்டாகட்டும். பாருங்களேன், ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பு, ஆவியில ஒரு பெரிய ரட்சிப்பு, அது படிப்படியா நடக்கல. என்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பவே சடிதியாக ஒரு ரட்சிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. ஆத்ம ரட்சிப்பு தான் ப்ராசஸ்ல இருக்குது. ஒவ்வொரு காரியங்களா மாற்றி என்ன பண்ண வேண்டியிருக்குது, அதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டியிருக்குது. விழுந்து போன மனதை மாற்றி மனம் புதிதாகிறதுனால அது கூட ஒவ்வொரு தடவையும் ட்ரை பண்ணி விழ வேண்டியதில்லை. ஒரு பாவத்தில் விழுந்துட்டோம்னா ட்ரை பண்ணி திரும்ப மாற வேண்டியதில்லை. அதற்காக நின்னா கூட சடனா அதுலேருந்து உங்களால் வெளியே வர முடியும். சிறையிருப்புல இருந்து சடனா உங்களால வெளியில வர முடியும். எப்படி ரட்சிப்பு உடனடியாக நடந்ததோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருப்பா ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணு, உன்னுடைய ஒழுங்கு நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு உன்னை ரட்சிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு சொல்லல. இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னானா உடனடியாக அவனுக்கு ரட்சிப்பு இருக்கு. இம்மிடியேட்டா அவன் ரட்சிக்கப்பட்டவன், இம்மிடியேட்டா அவன் தேவனுடைய பிள்ளை, இம்மிடியேட்டா பரலோகம் அவனுக்கான வாசல்களை திறக்குது, இம்மிடியேட்டா ஆவியின் ஆசீர்வாதங்கள் அவனுக்கு உண்டாயிருக்குது. அவன் அதுக்கு தப்பவே முடியாது. ஏமே ஹalleluya. அதற்காக அவன் ஒன்றும் செய்ய வேண்டியதே இல்லை. பாருங்க, காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. எப்படி ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையோ அதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்க நாள் கணக்கில் வருஷ கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த தேவன் அதிதீவிரத்தின் தேவனா இருக்கிறார். He is a God of super fast. He is a God of divine speed. He is a God of supernatural speed. He is a God of supernatural shift. He is a God of drastic shift. அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து டப்புன்னு ஒன்று எழுதுது பாருங்க. அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி உடனடியாக செய்கிற தேவனா இருக்கிறார். அதனால தான் இதை தொடர்ந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கும் ஆசை தான் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு இல்லை. இதை உள்ளே ஏற்றி இந்த வருஷம் முடியும் போது ரியலான ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே போய் இருக்கணும். ஏமே ஹalleluya. இந்த வருஷம் முடியும் பொழுது இந்த கம்மிங் டிசம்பரில் நீங்கள் எல்லாம் என்னுடைய மீட்டிங் அட்டன் பண்ண வரும்பொழுது விலையோர்ந்த வாகனத்தில் தான் வரணும். ஹalleluya. விலையோர்ந்த வாகனத்தில் தான் வரணும். என் மீட்டிங் அட்டன் பண்ண நீங்கள் வரதா இருந்தால் விலையோர்ந்த வாகனத்தில் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வரணும். இது நடக்கும் பாருங்களேன், இது நடக்கும். ஏன்னா உங்களுக்காக அதிதீவிரமான விஷயங்களை நான் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நாள் இந்த ஜனம் நான் பார்த்த நிலையில் இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய அனுதின ஜபமாக இருக்குது. ஹalleluya. எனக்கு யூடியூப்பில் பின்னாடி மெசேஜ் போடுறவங்க, எனக்கு வாழ்த்து சொல்கிறவங்க, என்னோட ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, விதைக்கிறவங்க எல்லாருக்காகவும் நான் பண்ணுற ப்ரேயர் இதுதான் இந்த வருஷம். ஹalleluya. மெகா சிப்ட் இந்த ஜனம் அனுபவிக்காமல் இருக்கக்கூடாது. மோரபா ஷான்சாலபா திகமட ரதலபா ரிதலமா ஷத்தா டரதலபா. ஹalleluya. இந்த டிவைன் ஸ்பீடுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் டாடி. அப்படியே டிக்ளேர் பண்ணுங்க. இந்த டிவைன் ஸ்பீடுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்.
அதி தீவிரமான காரியங்கள் வாழ்க்கையில ஈடேறுவதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால let there be speed in my feet in the name of Jesus. என் பாதங்களிலே ஒரு வேகம் உண்டாகட்டும் டாடி என்று சொல்றாரு பாருங்களேன். மான் கால்கள் உனக்கு உண்டாகும் அப்படிங்கிறார். what's that mean? மான் கால்கள் ஏன் சொல்லணும்? ஏன்னா அதுதான் வேகமா போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டுன்னு சொல்றாரு, கழுக போல பரப்புன்னு சொல்றாரு. ஆனா பாதம்னு வரும் பொழுது மான எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சொல்றாரு. ஏன்னா அதை மாதிரி வேகமா ஓட முடியாது. தட் மீன்ஸ் அந்த மாதிரியான ஒரு வேகம் இந்த வருஷத்துல உங்களுக்கு உண்டாக போகுது. ரதத்திற்கு முன்பதாய் ஓடக்கூடிய ஒரு வேகம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த மாதத்தில் இன்னையிலிருந்தே அது நடக்குது, இன்னையிலிருந்தே அது நடக்குது, இன்னையிலிருந்தே அது நடக்குது. மோரா சதகம்பா டரதலபா. திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்குது. கம்மிங் வீக்கில் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்து முடிய போகுது. Amen. I prophesy over you in the name of Jesus, those who are waiting for marriage. So ஆமோஸ் 9வது அதிகாரம். இதோ உழுகிறவன் அறுகிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் எல்லாம் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கண்டினியூஸ் ஃபாஸ்ட் ப்ராசஸை நான் தருவேன் அப்படின்னு தேவன் வாக்குரைக்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்பட்டு போவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இது இப்படி வருது. Things are going to happen so fast. Your head will swim and one thing fast on the heels of the other. You won't be able to keep up. Everything will be happening at once. டப்புன்னு நடந்து முடியும், ஒரே செகண்ட்ல நடந்து முடியும். Things are going to, எல்லாம் சொல்லுங்க, things are going to happen so fast. உங்க தலை உயர்த்தப்படுவது so fast-ஆ நடக்கும் அப்படின்னு ஆங்கிலத்தில் வருது. தொடர்ந்து சில காரியங்கள் நடக்கிறது, செயின் மாதிரி சில ஆசீர்வாதங்கள் உங்களை முந்தி செல்வது, இதெல்லாம் சோ ஃபாஸ்டா நடக்குமா? ஐயோ, வாயில இருந்து அப்படியே வரணும் வார்த்தை, சோ ஃபாஸ்ட் அப்படின்னு வரணும். சூழல் எதிர்த்து நின்று ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதோட ஒத்து போய் கொஞ்ச நேரம் புலம்பி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி திரும்ப உட்கார்ந்து பழைய பாடல்களை எடுத்து பாடி வச்சு பிறக்கி அப்படி இல்லை விசுவாசம். ஏமே டப்புன்னு உள்ள இருந்து எந்திக்கணும், டப்புன்னு எல்லாரும் சொல்லுங்க, டப்புன்னு உள்ள இருந்து எந்திக்கணும், சடனா உள்ள இருந்து எந்திக்கணும். உள்ள இருந்து ஃபாஸ்டா வெளியில வந்தா காரியங்களும் ஃபாஸ்டா கண்ணு முன்னாடி நடக்கும். சேனைகளின் கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். ஏமே சேனைகளின் கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் வாக்குரைத்திருக்கிறார். Things are going to happen so fast. Your head will swim one thing fast on the heels of the other. அடுத்தடுத்து தொடர்ந்து பிடிக்கும் அப்படிங்கிறத ஆதார வசனமாக நம்ம எடுத்து சொன்னோம். இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்களோட மறுபடியும் பகிர்ந்து கொள்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். நிறைய ரிசல்ட்டை இந்த மாதத்தில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நிறைய ரிசல்ட். ஏமே ஸோ தேவன் சில காரியத்தை அங்கீகரித்தார் அப்படின்னா அதுக்கு சாட்சி இல்லாமல் இருக்காது. தேவன் அதை சாட்சியாக்கி மாற்றி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த ஃபாஸ்ட் காரியத்திற்குள்ள ஃபாஸ்ட்டாக போகிறேன். சரியா? ஹியர் ஆஃப்டர் யூ வில் நாட் அ விக்டிம், யூ ஆர் அ விட்னஸ் ஆஃப் காட். ஏமே நீங்கள் இனி பாதிக்கப்பட்ட நபர் அல்ல, பிசாசினாலே நீங்கள் பாதிக்கப்பட்ட நபர் அல்ல, நீங்கள் தேவனுடைய சாட்சிகள் என்பதை தேவன் நிரூபிக்க விரும்புகிறார். அதை நிரூபிப்பார். ஏமே ஏன்னா பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேப் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைகிட்ட போய் கேட்டால் அந்த கொடூரம் தான் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கொடூரம், அந்த அப்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு 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 ஆள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கொடூரம் தான் அவங்ககிட்ட இருந்து அதிகமாக வரும். அவங்க முகத்திலே அந்த கவலை அது எல்லாமே வெளியில் தெரியும். அவங்களுக்கு பேர் தான் விக்டிம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நபர் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், எல்லாத்தையும் அடித்து பிடிங்கிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க, இப்படி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது இனி மாறி யூ வில் பி எ விட்னஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனுக்கு சாட்சிகளாய் பூமியின் எல்லை எங்கும் போய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சாட்சியாக நீங்கள் எழும்ப போகிறீங்க இந்த வருஷம். அதுதான் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதை பற்றி முடிஞ்சால் மந்த்லி மீட்டிங்கில் நான் பேசுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செஞ்சால்
இதை பற்றி நான் மந்த்லி மீட்டிங்கில் நான் பேசுகிறேன். பட் இப்போதைக்கு இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ரிசீவ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது சாட்சின்னா, ஆண்டவர் எனக்கு வந்து தலைவலியாக இருந்ததுங்க, எந்திரிச்சேங்க, வரவே முடியாதுன்னு நான் நினச்சேங்க, ஆனால் அட்டன் பண்ண தேவன் கிருபை செஞ்சாருங்க. அது கிடையாது சாட்சி. விக்டிம் வில் பிகம் விட்னஸ். ஹல்லேலூயா. லைக் ரூத், சோத்துக்கே வழி இல்லாதவா நிலங்களுக்கு அதிபதி ஆகிறா பாருங்க. அதுதான் சாட்சி. அதுதான் சாட்சி. வக்கத்தவனா இருக்கேன், ஆனா வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றதுதான் சாட்சி. நாளைக்கு செத்தே போயிருப்பேங்க, இன்னைக்கு உயிரோட இருக்கேன், அது கிடையாது சாட்சி. நான் செத்து போயிருப்பேன், ஆனா இன்றைக்கு அதிபதியாய் நான் உட்கார்ந்துருக்கிறேன். என் தலை வாரப்பட்டிருக்க வேண்டியது, ஆனா இன்னைக்கு நான் அதிபதியா உட்கார்ந்துருக்கிறேன். அதுதான் சாட்சி. இந்த மாதிரியான சாட்சிகளா நீங்க ஒவ்வொருத்தரும் எழுப்ப போறீங்க. Amen. Just receive it. Lord, ஹாரபா சந்தலபா ரகமடரதலபா ஹாரபா தக்கம் படரதலபா, என்னை அந்த ஃபாஸ்ட்டுக்குள்ளே மூவ் பண்ணுங்க டாடி, நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. என்னை அந்த 2 ஃபாஸ்ட்குள்ளே என்னை கொண்டு போங்க டாடி. அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை அந்த 2 ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ள இன்றைக்கு தூக்கி கொண்டு போங்க டாடி. நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை முழுமையாய் ஒப்புவிக்கிறேன் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முழுமையாய் நான் அர்ப்பணிக்கிறேன். I want the speed right now in the name of Jesus. Oh Lord, answer my prayer today in the name of Jesus. Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஸோ முதலாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் காரியங்களை தாமதப்படுத்துகிற, உங்களை டிலேக்குள்ளே நடத்துகிற, உங்களை தடுத்து நிறுத்துகிற சில தேராகுவின் ஆவி, சில லோத்தின் ஆவிகளும் இந்த செகண்டில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து டிஸப்பியர் ஆக போகுது, மறைந்து விழ போகுது, அது உங்களை விட்டு அகன்று போக போகுது. பாருங்களேன், இதை போன மாதமே ஆண்டவர் எனக்கு வந்து ப்ராஃபட் டிஜோ தாமஸ் மூலிமா எனக்கு சொன்னார். அவர் இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு மெசேஜில் பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் டிஜோ பாப்பாவை நான் நேரில் பார்க்கும்போது என்னையை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். உனக்கும் நடக்க போதும், உன் ஊழியத்துக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொன்னார். அது பார்த்தா அது சொன்ன மாதிரியே சில என்னை ஸ்லோ பண்ண காரியங்கள் என்னை விட்டு அப்படியே தள்ளி போனதை நான் பார்த்தேன் பாருங்க. என்னை அப்படியே விட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது அப்படியே நகண்டு போனதை நான் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த மெசேஜே தந்தார். உன்னுடைய டிலே ஸ்பிரிட் உன்னை விட்டு அகன்று போயிடுச்சுன்னா உன் ஃபாஸ்ட்டை ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நீ லேண்ட் வாங்குறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. உனக்கு திருமணம் ஆகிறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. உனக்கு நல்ல வேலை கிடைக்கிறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. உன் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறத ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. நீ கோடிக்கணக்கில் விதைக்கணும்னு நினைக்கிறியா, அதை ஒருத்தனாலும் தடுக்க முடியாது. லட்சக்கணக்கில் விதைக்கணும்னு நினைக்கிறியா, அதை ஒருத்தனாலும் தடுக்க முடியாது. இனி அதிதீவிரமான வேகம் உண்டாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. எதில் சொல்லுங்க, எவ்ரி spirit of Terahu, every spirit of Lot will disappear in the name of Jesus. Amen. அது என்ன தேராகு, அது என்ன லோத்து? தேராகு யார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுடைய அப்பா. சரியா? பாருங்களேன், ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அழைப்பை கொடுக்கவில்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு, தேராகுக்கே அழைப்பை கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனத்திற்காக தேவன் கானானை உண்டு பண்ணவில்லை. அதற்கு முன்பதாகவே இஸ்ரவேல் டைரக்டா இங்க வந்து இங்கேயே ஃபார்ம் ஆகணும், இங்கேயே பிறக்கணும், இங்கேயே தான் வளரணும், அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும் தான் தேவன் விரும்பினார். அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் விரும்பினார். இது தேராகுட்ட இருந்தே ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லி கூட்டு வாராரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதேமா 11 சரியா 31 பாருங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டு வந்தான். எப்போ? ஆபிரகாமுடைய அப்பாவுக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானானுக்கு போப்பா, அங்கதான் யாக்கோபு வரணும், அங்கதான் பிள்ளைகள் உண்டாகணும், அங்கதான் உன் சந்ததி வளரணும் அப்படிங்கிறது தான் காடுடைய அதிதீவிரமான பிளான். ஏன் 400 வருஷம் டிலே ஆனிச்சு, ஏன் வந்து ஒவ்வொருத்தரும் இப்படி ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்தான் அப்படின்னா, த ஸ்பிரிட் ஆஃப் தேராகு இது என்ன பண்ணுது பாருங்களேன். தேராகு புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கானானுக்கு போக சொன்னார், ஆரான்ல வந்து நல்லா இருக்குன்ட்டு அங்கேயே உட்காந்துட்டான். தேராகுடைய ஆயுசு நாட்கள்
5 வருஷம் தேராகு ஆரானிலே மரித்தான். போய் உள்ள அங்கேயே மண்டையை போட்டுருச்சு. ஆண்டவர் கானானுக்கு கிளம்பி போக சொல்கிறாரு. இது என்ன ஆகுது, இந்த தேராகு ஸ்பிரிட் என்ன பண்ணிருச்சு, ஆபிரகாமையும் அங்கேயே பிடிச்சி அமுக்கி வச்சுட்டு பாருங்களேன், அப்படியே உட்கார வச்சுட்டு. இப்போ கானானுக்கு நடைபயணம் போக முடியல, 205 வருஷம் வேறு வழி இல்லாமல் இவங்க சால்ரா அடிச்சுட்டு உட்கார வேண்டியது ஆயிடுச்சு பாருங்கள். த ஸ்பிரிட் ஆஃப் தேராகு எப்போவுமே என்ன பண்ணுன்னா, சின்னதாக ஒன்று நடந்துட்டாலே செட்டில் ஆகி உட்காரதுக்கு ஆசைப்படும். கொஞ்ச நாள் கழித்து பேன்னு முழிக்கும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? பிளான் என்னவோ பெருசாக இருக்கும், பக்காவாக போட்டு வச்சு ரெடியாக இருக்கும். ஆனால் ஏதாவது சிறுசாக நடந்த உடனே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துரும் பாருங்க. தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் தேராகு. I rebuke the spirit of Terah in the name of Jesus. Just receive it. Pray with me, pray with me, pray with me. Every spirit of Terah, I rebuke it in the name of Jesus. உங்களை தாமதப்படுத்துகிற, உங்களை நகர விடாம பண்ற, உங்களை முட்டி அப்படியே சிறையிடுப்புக்குள்ள வைத்திருக்கிற சில ஸ்பிரிட் ஆஃப் Terah, சில நபர்களாக கூட இருக்கலாம் அவங்க லைஃப்ல, இன்னைக்கு துண்டிக்கப்பட்டு போகும். இன்னைக்கு சில டீமா கூட இருக்கலாம், இன்னைக்கு துண்டிக்கப்பட்டு போகும். சில குழுவா கூட இருக்கலாம், உங்களுக்கே அறியாமல் இருக்கலாம், ஆனால் துண்டிக்கப்பட்டு போகும். துண்டிக்கப்பட்டு போகும்போது பெப்பேன்னு முடிக்காதீங்க. தே ஆர் த ஸ்பிரிட் ஆஃப் தேராகு. அது உங்களோடு பயணித்தால் அது உங்களை வேற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகாது, கானானுக்குள்ளே பிரவேசிக்க விடாது. அது அப்படியே உங்களை செட்டில் ஆக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கும். ஏமே, அந்த மாதிரி ஸ்பிரிட் இருக்கிற நபர்களும் சரி, அந்த மாதிரி ஸ்பிரிட்டும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு முதலாவது வெளியேற போகுது. ஏமே, லெட் come on somebody. அந்த மாதிரியான ஸ்பிரிட் வெளியேறுது. Amen. Just receive it. இது நடந்துச்சுன்னா அடுத்து ஒரு வேகம் எடுக்கும். அடுத்து கானானை நோக்கி அடுத்த பயணம் மேற்கொள்ளப்படும் பாருங்க. இது நடந்துட்டு இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்குது. Amen. So this is the spirit of Terah. இன்னொரு ஸ்பிரிட் என்ன? the spirit of Lot. இது அதை விட கொடுமையானது. இந்த லோத்து ஆபிரகாமுக்கு என்று தனி யுத்தம் எதுவுமே நடக்கல. ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆபிரகாம்கிட்ட எவனும் உட்கார்ந்து யுத்தம் பண்ணவே இல்லை. ஆனால் யுத்தம் ஏன் நடக்குது அப்படின்னா அது லோத்து மூலியமாக தான் நடக்குது பாருங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ மட்டும் கிளம்பு அப்படின்னார். உன் குடும்பத்தோட கிளம்பு, நீயும் சாராய் மட்டும் கிளம்பு அப்படின்னார். ஆனால் இவன் என்ன பண்ணா, இவங்க அப்பாட்ட இருந்து வேங்கின ஸ்பிரிட்டை கொண்டு வந்துட்டு லோத்தையும் கூட வச்சதே என்ன பண்ணுறான், கூட்டு போயிட்டு இருக்கிறான் பாருங்க. கூட்டு போகும்போது தான் என்ன நடக்குது, இவன் வேலைக்காரங்களுக்கும் அவன் வேலைக்காரங்களுக்கும் சண்டை, இவனுடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை நடக்குது பாருங்க. இப்போ ஒரு காரியம் நடக்குது. என்ன, எப்பா இங்கே வா, லோத்தை கூப்பிட்றான். உன் மேய்ப்பனும் ஏன் மேய்ப்பனும் எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடணும்? 13வது அதிகாரம் பாருங்க. 17. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த வாக்குவாதம் எதனால் வந்துச்சு? தி ஸ்பிரிட் ஆஃப் லோத். தேவையில்லாத வாக்குவாதம் பாருங்க. அடுத்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கணும்னு நினைக்கும் போது யாராவது சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை விட்டு சம்பந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நான் ரொம்ப யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது உங்கள் நிதர்சன வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையும் உங்கள் காதில் விழாது. ஆனால் லைட்டாக சோர்ந்து போய் பாருங்கள், லைட்டாக விழுற மாதிரி நின்று பாருங்கள், அப்போ தான் ஏதாவது பேசுவாங்க. நீ அன்னைக்கே ஒழுங்காக படிச்சிருந்தா, நீ அன்னைக்கே என் சொல் பேச்ச ஒழுங்காக கேட்டிருந்தா, நீ அன்னைக்கே இப்படி பண்ணியிருந்தா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் கட்டி கொடுத்துருந்தோம்னா, அப்படி கொடுத்துருந்தோம்னா, இப்படி கொடுத்துருந்தோம்னா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வாக்குவாதங்கள் எழுபது பார்த்தீங்களா? தி ஸ்பிரிட் ஆஃப் லோத். இது என்ன பண்ணுன்னா, இது இன்னும் உங்களை முன்னேற விடாம அப்படியே அதே இடத்துல டிலே ஆக்கி, நம்மளுக்கு வந்தது இவ்வளோதான், நம்மளுக்கு வாச்சது இவ்வளோதான், நம்மளை இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க, நம்மளை இப்படியே தான் நடத்த போகிறாங்க, நம்மளுக்கும் இவ்வளோதான் லைஃப் போல, இதுதான் அப்படின்னே ஒரு முடிவு எடுக்க வைக்கும் பாருங்க. இல்லை, ஆண்டவர் அதை விரும்பலை. அதனால தான் இந்த இனிமையான வார்த்தை உங்கள் காதில் விழுந்துட்டு இருக்குது. The spirit of Lot will disappear in the name of Jesus. இன்றைக்கு அது உங்களிலிருந்து பிரிந்து போகும். I declare a separation in the name of Jesus. Amen. லோத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான தொடர்பு இன்றைக்கு துண்டிக்கப்பட்டு போகுது. பிரதர், அவங்கள வச்சு தான் பிரதர் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தேவன் முதல்ல அதை துண்டிப்பார். அவங்கள வச்சு நடக்காது. எல்லாரும் சொல்லுங்க, அவங்கள வச்சு நடக்காது. என் தேவனால் எனக்கு எல்லாம் ஆகும். போன அந்த மீட்டிங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காரியங்கள் வேகமாய் மாறுங்கிற மெசேஜ் நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லியிருப்பேன், கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கு. இவங்களை வச்சு தான் எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா முதல்ல அந்த லோத்தை தேவன் கட் பண்ணி தூக்கி எறிவார். இல்லைப்பா, கேரித்தும் காகமும் உனக்கு தேவன் அல்ல, நான் உன் தேவன், நான் தான் உன் தேவன் அப்படிங்கிறத தேவன் நிரூபிப்பார்.
ரிசீவ் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் இதே பிரச்சனையோட நான் போகக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ். இல்லை பிரதர், ஒரு 10 நாள் இதோட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த பலவீனத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த தரித்திரத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து இது உங்களுக்கான மெசேஜ் கிடையாது, இது உங்களுக்கான வார்த்தை கிடையாது. இது ஆரம்பத்திலே ஒரு முடிவெடுத்துட்டு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் வரும்படியாய் நான் மீண்டுமா உங்களுக்கு பதிவு பண்ணுகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, the spirit of Lot, in the name of Jesus I rebuke the spirit. அது இன்னைக்கு என் வாழ்க்கையில இருந்து பிரிந்து போகட்டும். என்னை தாமதப்படுத்துகிற ஸ்பிரிட் ஆஃப் லோத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும். Come on, let's pray with me. Every delay will disappear in the name of Jesus. டிலே போயிடுச்சுன்னா வேகம் தன்னால எடுக்கும். டிலே ஸ்பிரிட் போயிடுச்சுன்னா வேகம் தன்னால எடுக்கும். பாரு, வேகம் தன்னால எடுக்கும். இன்னைக்கு அதுதான் நடக்க போகுது உங்க லைஃப்ல. ஸ்டார்டிங்லேயே இந்த டிலேயை நொறுக்கி விட்டுட்டோம்னா வேகம் தன்னால எடுக்கும். இப்போ இப்படி நடக்குது பாருங்க. அப்போ என்ன பண்ணுறான், ஆபிரகாம் கூப்பிட்டுப்பா, இது ஒப்பேராது, உனக்கு ஓ மேய்ப்பனுக்கும் என் மேய்ப்பருக்கும் எதுக்கு தேவையில்லாத வாக்குவாதம், நீ கிளம்பு அப்படிங்கிறான். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். 9வது வசனம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதி அருகே இருந்த சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் கொமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் பார்க்கறதுக்கு சூப்பரா பலவலான்னு கர்த்தருடைய தோட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பலான்னு முடிவெடுக்கிறா. இப்போ பாருங்க, லோத்து பிரிஞ்சு போன உடனே என்ன நடக்குது? வாட்ஸ் ஹேப்பனிங்? 14, வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். 14, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. எல்லாம் சொல்லுங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அது வரைக்கும் நடக்காத ஏதோ ஒண்ணு அதுக்கப்புறம் நடக்குது. இந்த ஸ்பிரிட் ஆஃப் லோத் எப்போ செப்பரேட் பண்ணி பட் வெளியே எடுத்தப்படுதோ அப்ப என்ன நடக்குது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டம் நடந்து திரி, உனக்கு அதை தருவே என்றார். பாருங்க, இப்பதான் லேண்ட் பர்ச்சேஸே நடக்குது. எப்போ இந்த ஸ்பிரிட் ஆஃப் லோத் வெளியேறினதோ அப்பதான் சுதந்திரிப்பு உண்டாகுது. ஏமே, எதெல்லாம் பார்க்கறானோ அதெல்லாம் வாங்கி போட ஆரம்பிக்கிறான். எதெல்லாம் பார்க்கறானோ, எதெல்லாம் கால் மிதிக்கிறானோ. நான் சொல்றேன், இந்த மாதம் எந்தெந்த ஷோரூம்குள்ளலாம் நீங்க காலடி எடுத்து வச்சீங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பர்ச்சேஸை போடுவீங்க. வைரத்துக்குள்ள வைரம் நகைக்குள்ள ஏறினீங்கன்னா அங்க நிச்சயமா ஒரு பர்ச்சேஸை போடுவீங்க. விலையுறந்த வாகனத்துக்குள்ள ஏறினீங்கன்னா அங்க நிச்சயமா ஒண்ணு வாங்குவீங்க. வீடு கட்டுற விஷயமா ஏதாவது கம்பெனிக்குள்ள ஏறி இறங்கி இருந்தீங்கன்னா நிச்சயமா வீடை கட்டுவீங்க. ஆராபா சாந்தலபா ரிதலமா மல்பா டாராபா சடலபா இதெல்லாம் அதிதீவிரமாய் அதிவேகமாய் சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடா நடக்க போகுது. இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட்ல நடக்க போகுது. டுடே இஸ் தி டே ஆஃப் டிவைன் ஸ்பீட். ஆமென். இன்றைக்கு எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு. ஆமென். ஹalleluya. எப்போ லோத்தின் ஆவி வெளியே போகுது அப்பந்தான் வாக்குகள் வேற மாதிரி ரிலீஸ் ஆகுது பாருங்க. கண்ணு பார்க்கறதெல்லாம் தருவேன்டா, கால் மிதிக்கிறதெல்லாம் தருவேன் அப்படிங்கிறார். ஆராபாதாக் எத்தனையோ வருஷங்களா நீங்க கடைகள்ல ஏறி ஆண்டவரே என் பிள்ளை கேட்டுருச்சு ஆனால் என்னால் வாங்கி கொடுக்க முடியலன்னு கண்ணீரோட நீங்க வெளியில வந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளை கேட்டதை விட பெரிய பொருட்களை வாங்கி கொடுக்க போறீங்க. ஹalleluya. ஹalleluya. மணி இஸ் நாட் a problem அப்படின்ற அளவுக்கு ஒரு அதிதீவிரத்தை உங்க ஃபினான்சியல்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ, உங்க ஃபினான்சியலை தடுத்து நிறுத்துகிற தி ஸ்பிரிட் ஆஃப் லோத் will disappear in the name of Jesus. உங்க ஃபினான்சியல் பிரேக் த்ரூவை, உங்க ஃபினான்சியல் growth தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற ஸ்பிரிட் இன்னைக்கு கையை எடுத்துட்டு ஓட போகுது. அது பிரிந்து போக போகுது. இது லோத்து தான் தேவையில்லாத யுத்தத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது பாருங்க. யுத்தம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக அங்கே போய் குவியும். சரீரத்தில் யுத்தம், வியாதிங்கிற யுத்தம், இது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக பணம் அதில் போய் குவிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதை கியூர் பண்ணுறதுக்கு கார்கில் போர் நடக்குது, அங்கே போர் இங்கே போர் நடக்கும்போது பெரும்பான்மையான பொருளாதாரம் எங்கே போய் விழுது?
அந்த போருக்காக போய் விழுது, யுத்தத்திற்காக போய் விழுது பாருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த சில ஸ்கீம்ஸை கட் பண்ணிட்டு தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, அந்த பணத்தை அங்கே கொண்டு போய் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னா கடன் வாங்க வேண்டியிருக்குது உலக வங்கியில். பொருளாதாரம் தேவையில்லாத ஒரு இடத்துல செலவு பண்ணுதுன்னா அது ஸ்பிரிட் ஆஃப் லோத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் லோத், தேவையில்லாத யுத்தம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவையில்லாத யுத்தத்தில் உட்கார்ந்துருக்கிறா பாருங்க, தேவையில்லாத யுத்தத்தில் உட்கார்ந்துருக்கிறா. ஆஸ்தியை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கவே முடியாது, அப்படி ஒரு ஸ்பிரிட். எப்போ ஜீசஸ் தொட்டாலோ, எப்போ ஜீசஸுடைய என்ட்ரி அவள் லைஃப்குள்ள வந்ததோ, அவள் விசுவாசம் எப்படி மேலோங்கி நின்னதோ, சூழ்நிலை சொல்லுது பாருங்க, நீ தீட்டுள்ளவள் வெளியில வரக்கூடாது, நீ பெண் வெளியில வரக்கூடாது, உனக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இயேசுவே வந்தாலும் உனக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு முடியாது, நீ ஒரு ஆண்மகனை தொடக்கூடாது. எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு ஃபெய்த், நான் போவேன் தொடுவேன் இப்போ எனக்கு நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நான் போவேன் தொடுவேன் இப்போ எனக்கு நடக்கும். ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு. அந்த மாதிரி நான் போவேன் தொடுவேன் சுகத்தை வாங்குவேன் ரிப்பீட்டு. இது நடக்குது பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. போவேன் தொடுவேன் சுகத்தை பெறுவேன் ரிப்பீட்டு, போவேன் தொடுவேன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன் ரிப்பீட்டு. மோராபா தாக்கா மாடா ராபா ஷாண்டா லாபா தாகா மாடா ராதா லாபா. போவேன் தொடுவேன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன், போவேன் பேசுவேன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன், போவேன் வேலை செய்வேன் அறுவடையை சம்பாதிப்பேன். ஏன்னா வேதம் சொல்லுது ஆமோஸ்ல 9ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி இருக்குது, சோ ஃபாஸ்டா உண்டாகும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இது நடக்குது பாருங்களேன், தொட்ட உடனே எல்லாரும் சொல்லுங்க, இம்மிடியட்லி, ஸ்பீடா, டூ ஃபாஸ்டா, டக்குனு ஹீலிங் நடக்குது. டக்குனு ஹீலிங் நடந்தா என்ன அர்த்தம், இனி அவளுடைய ஆஸ்திகள் மருத்துவர்களுக்கு போகாது, இனி அவளுடைய செலவினங்கள் மருத்துவருக்கு போகாது, இனி அவளுடைய கணக்குகள் எல்லாம் சேமிப்பு கணக்காய் மாறும். கோர்ட்டு கேஸுக்கு என் காசு போகாது, கோர்ட்டு கேஸுக்கும் லஞ்சத்துக்கும் என் காசு போகாது, அநியாயமா என்கிட்ட காசு வெளியில போகாது. நான் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் விரும்பினதை வாங்கவும், நான் நினைத்ததை விதைக்கவும், அதற்காகத்தான் என் பணம் செலவு பண்ணப்பட போகுது. ராஜ்யத்திற்கென்று என் பணம் செலவு பண்ணப்பட போகுது. அவ்வாறு இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்கிற வாக்குக்கு தக்கதாய் வேகமாய் என்னுடைய பொருளாதாரம் முன்னேற போகுது. வேகமாய் வேகமாய் வேகமாய். மோராபா ஷதலபா ரக்கா மடரதலபா. இன்னும் எத்தனை காலம், இன்னும் எத்தனை காலம், இன்னும் டைம் வரலன்னு சொல்லி பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியும், ஏமாற்ற முடியும், போதகத்தின் நிமித்தமாக பேச முடியும். அதெல்லாம் ஏற்க மறுக்கிறேன். என் தேவன் அதிதீவிரத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இவன் தான் போய் என்ன பண்ணிடுறான், லோத்து தான் போய் என்ன பண்ணுறான், யுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறான். ஓகே, பாரு, நான் முதலே சொன்னேன், தன் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அதற்கேற்ற பிரேயரை பண்ணுவாங்க, அதற்கேற்ற காரியங்களை அவர்கள் செய்வார்கள். இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு பெண்ணு பார்க்கும்படியா, ஃபஸ்ட்டு நிறைய பேர் லேட்டாக வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் முதலே சொல்கிறேன், திருமணத்திற்காக காத்திருக்கிறீங்கன்னா இந்த நாளில், இந்த அடுத்த வாரத்திற்குள்ளே உங்களுக்கான நற்செய்தியை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அவங்க மங்களகரமான காரியத்தை தேவன் அதிதீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆமே. நான் பேச துவங்கும் முன்பே அது நடக்க ஆரம்பிச்சிட்டு, நான் பேசுகிறதுக்கு முன்பதாகவே அது நடக்க ஆரம்பிச்சிட்டு. ஆதியாகமம் 24:34 பாருங்க. அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருடைய ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் ஒட்டங்களையும் கலகங்களையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர்வடைந்த போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் நமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரதிகளில் நீ எனக்கு குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டிற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். என் தகப்பனுடைய வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். பாருங்க, இந்த கிட்டத்தட்ட 46 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டேராகு இருந்து அந்த சந்ததி முடிஞ்சு ஆபிரகாம் அந்த இனத்தார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து 46 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அந்த ஊரில் எவன் இருக்கான், யார் இருக்கா, இவன் சொந்த என்ன வந்த என்ன யாருக்குமே தெரியாது. குறிப்பாக இந்த வேலைக்காரனுக்கு சுத்தமாக தெரியாது. கவனிக்கிறீங்களா, லிசன் பண்ணுறீங்களா? அந்த வேலைக்காரனுக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது.
இப்போ ஆபிரகாம் வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு, எப்பா கானான்ல என் பிள்ளைக்கு பொண்ணு எடுக்காது, என்ன பண்ணு என் இனத்தார்கிட்ட போய் நீ என்ன பண்ணு பொண்ணு எடு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு அனுப்புறாரு. தலையும் புரியல வாழும் புரியல இந்த வேலைக்காரருக்கு. சரியா, அந்த கேஎஸ்ஆர் சொல்கிறாங்க, தலையும் புரியல வாழும் புரியல, யாரை பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம், புது இடம் புது ஆட்கள், திடீர்னு போய் ஒரு பொண்ணை கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும், என்ன நினைப்பாங்க, எதுவுமே தெரியாது பாருங்க. இப்போ அவன் ஒரு காரியத்தை செய்யறான். இப்படி ஆணையிட்டு கொடுத்த போது அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டது. எனக்கு போகிறேன் அந்த ஊருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு பார்க்குறேன், வரலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆபிரகாம் ஒன்று சொல்கிறான் பாருங்க, அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி, எப்போ டிவைன் ஸ்பீடை தேவன் கொடுக்கணும்னு உண்டு பண்ணுறாரோ அப்போ அங்கெல்லாம் ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி உங்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அல்லேலூயா. இல்லை சொல்லுங்கள், ஒரு ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. இனி கொஞ்சம் நான் டைம் எடுக்க போகிறேன். இந்த டைம் ஏன் எடுக்கிறேன்னா, இனி உங்கள் வாழ்க்கையில் டிலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டைம் எடுக்க போகிறேன். சரியா, அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து இன்றைக்கி உட்காந்து இதை முடிச்சு விட்டுருங்க. இனி என் லைஃப்பில் ஒரு டிலே இருக்கக்கூடாது. எத்தனை நாள் இப்படியே அசிஸ்டண்ட்டாகவே என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பேன், எத்தனை நாள் இப்படியே ஒரு சோத்துக்கே லாட்ரி அடிச்சுட்டு நான் உட்காந்துட்டு இருப்பேன், எப்படா என் கடன் அடன் போடுவோன்ட்டு இவ்வளவு நாள் நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து இன்னைக்கு முடிஞ்சிடணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் அப்படிங்கிற தீர்மானத்தில் என் தயவு செய்து இதை முடிச்சு விட்டுருங்க. சரியா, இதை முடிச்சு விட்டுருங்க. ஏன்னா தேவன் தம் தூதனை அனுப்ப காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வெளியூர்னு பார்க்காத, இது இப்படி ஒரு தேசத்தில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு நீ முழிச்சிக்கிட்டு இருக்காத, இங்கே யாருமே இல்லையே நீ பார்த்துட்டு இருக்காத, இப்படிலாம் இருந்தாங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்களே, லோத்து தான் கூட இருக்கும்போது கதை பேசும்போதெல்லாம் நல்லா இருந்தது தான், ஆனால் விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்போ நான் என்ன செய்வேன், இது அடுத்த மூவுக்கு நான் என்ன செய்வேன், இங்கேருந்து ஏதோ ஒரு 10,000 20,000 வந்துட்டு இருந்துச்சுங்க, 5,000 6,000 வந்துட்டு இருந்துச்சு, இப்போ டப்புன்னு அதுவும் நின்றுச்சுன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் ஏக்கப்பட்டு நிற்காத, நான் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவேன். ஆமென். அல்லேலூயா. நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். ஒரு பிரேயர் பண்றார். 42வது வசனம் பாருங்க. என் ஜனமாகிய ஆபிரகாமின் தேவனாகிய என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால், இதோ நான் தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன், தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் உண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். இதை எல்லாரும் சொல்லுங்க, நான் இதை, ஐயா சொல்லுங்களேன், நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே. This is the speed of God. This is the divine speed. This is called drastic shift. This is called supernatural fast. Amen. எப்போ அப்படியே மைண்டில் ஓடுது, இப்படியெல்லாம் நடக்கணும்னு நினச்சி சொல்லி முடிக்கும் முன்னே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது எப்படி வந்துச்சு, இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு? 12வது வசனம் பாருங்களேன். வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். பாருங்க, 24:12. சரியா, ஏதாவது அங்கே நடந்த சம்பவத்தை தான் இவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெபேக்காளுடைய அப்பாட்ட இவர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இங்கே வந்து சொல்லி முடிக்கும் முன்னே அப்படின்னு சொல்கிறாரா, அங்கே வந்து அந்த ப்ரேயர் எப்படி வந்து அந்த இடத்துக்கு வந்து நின்று இனம் புரியாத ஒரு இடத்துல, ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ, இனம் புரியாத ஒரு இடத்துல, திக்கு தெரியாத திசையில் எங்கேயோ ஒரு ஊரில் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிற, எனக்கு வந்து என்ன செய்யனே தெரியல அப்படிங்கிற திகைப்புக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. என் சொந்த ஊரும் கிடையாது, என் சொந்த ஜனமும் கிடையாது, எனக்கு யாரும் தெரியாது, நான் ஒரு வழிபோக்கன் மாதிரி இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான வார்த்தை நான் சொல்கிறேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி அப்படின்னு இருக்கு பாருங்களேன். And he said, oh Lord, எல்லாரும் சொல்லுங்க, ஓ லார்ட். கர்த்தரை கூப்பிடுறதுக்கு ஏன் இப்படி ஓ லார்ட்? கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. ஓ லார்ட். இட்ஸ் a prayer, இட்ஸ் a prayer, இட்ஸ் a prayer. ஆமென். திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர். உங்களுடைய காரியங்கள் வேகமாக ஈடேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இது அதற்கான ப்ரேயர். திஸ் இஸ் த ப்ரேயர் ஆஃப்
Eliezer, not only for him, it's for you too. இது எலியேசருக்கான ப்ரேயர் மட்டும் இல்லை, இன்றைக்கு எனக்கான ப்ரேயர், உங்களுக்கான ப்ரேயராக இது இருக்குது. ஓ லார்ட், காட் ஆஃப் மை மாஸ்டர், ஐ ப்ரே யூ சென்ட் மீ குட் ஸ்பீட் திஸ் டே. என்ன பாருங்க, இவனுக்கு ஆபிரகாமுடைய தேவனை நல்லா தெரியுது இந்த எலியேசருக்கு. ஏன்னா ஆபிரகாம் கேட்டா கிடைக்குது, கேட்ட உடனே கிடைக்குது, அந்த நாளிலே கிடைக்குது. அப்போ அவருடைய தேவன் தான் அவர் இப்படி தான் இருக்கணும், கேட்டா உடனே சப்ளை பண்ற தேவனா தான் இருக்கணும். அதே மாதிரி கேட்குறான் பாருங்க. ஐயோ, ஐ இம்பார்ட் த ஸ்பிரிட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் மை செல்ஃப் டு. உங்களுக்கும் நான் அதை அப்படியே இம்பார்ட் பண்றேன். இந்த அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா வேகத்தை கொண்டு வருது, காரியங்களை துரிதமாய் வாய்க்க பண்ணுது. ஓ லார்ட், ஓ லார்ட், ஓ லார்ட், ஐ ப்ரே யூ சென்ட் மீ குட் ஸ்பீட் this day and show kindness unto my master Abraham. எனக்கு இரக்கத்தை காட்டுங்க, தயவு செய்தருளுங்க. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் பாருங்க. இந்த ப்ரேயரை தான் நிறைய பேர் பண்றதில்லை. பொதுப்படையாக ஒரு ப்ரேயர் ஓடிடுது. அது 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 வந்து லிட்டில் ஃபெய்த், அற்ப விசுவாசி அதுக்கு பேர். நான் அவங்க சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ லிட்டில் ஃபெய்த், இட்ஸ் அ பவர்ஃபுல் ப்ரேயர். எனக்கு இன்னைக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல தான் தேவன் தீவிரமாக இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. ஒரே தடவை இதை ப்ரேயர் பண்ணுவோமா? ஒரே ஒரு ப்ரேயர். இன்னும் காரியங்கள் இருக்குது, இன்னைக்கு உங்களை வச்சு செய்யாமல் நான் பட போகிறதில்லை. நீங்கள் வசமாக சிக்கிட்டீங்க. நீங்கள் இன்னையோட இந்த கடை பல வருஷமாக அனுப்பிக்கிட்டு இருக்கிற ஒரே ரெக்வஸ்ட் முடிவுக்கு வரப்போகுது. ஆமாம். ஓ லார்ட், கம் ஆன், டிக்ளேர் வித் மீ. ஓ லார்ட், send me good speed. Send me good speed this day and show kindness unto me in the name of Jesus. Oh Lord, put speed in my feet. Oh Lord, put speed in my career. Oh Lord, put speed in my project. Oh Lord, put me speed in my ministry. Oh Lord, put me speed Moraba Shantalaba Digamadara in my family and in my generation and my business. Put speed for the marriage. Mora Sataka Madaralaba Shantalaba. Right now, Daddy, this day, this day, this day, in the name of Jesus. In the name of Jesus. Amen. Hallelujah. பாருங்க என்ன நடக்குது. ஸ்பீடுக்காக ப்ரேயர் பண்ணும்போது it will appear immediately. Amen. It will appear immediately. It will appear immediately. ஸ்பீடுக்காக ப்ரேயர் பண்ணுறான், பார்த்தா டவக்குன்னு கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. நான் சொல்கிறேன், உங்கள் டிலே டிஸ்அப்பியர் ஆகுது, உங்கள் ஸ்பீட் அப்பியர் ஆகுது. கம் ஆன், ரிசீவ் இட் மை டியர். உங்கள் டிலே டிஸ்அப்பியர் ஆகுது, உங்கள் ஸ்பீட் அப்பியர் ஆகுது. உங்கள் ஸ்பீடை உங்கள் காரியங்கள் அப்பியர் ஆகுது. அது ஊர் தெரியாது, பேர் தெரியாது, இனம் தெரியாது, பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் இட் வில் அப்பியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். It will appear, it will appear, it will appear. Surely it will appear in this day, in this moment, in this heart shift moment. You will receive your goodness in the name of Jesus. இன்றைக்கு இப்போ சிலது உங்க முன்னாடி டிஸ்அப்பியர் ஆகும், சிலது அப்பியர் ஆகும். Amen. Amen. சிலது டிஸ்அப்பியர் ஆகும், சிலது அப்பியர் ஆகும். Things must be happen quickly. சொல்லுங்க, எலியேசருக்கு பதிலளித்த என் தேவனே, இன்றைக்கு என் இருதயத்தில் தோன்றுவதற்கு முன்பதாகவே நீர் பதிலளிக்கிறீர். ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். ஏமே 46 வருஷம் தொடர்பே இல்லாத ஒரு ஊரில் யாரையோ அனுப்பி ஒரு காரியங்களை பற்றி பேசுகிறான் பாருங்க. பார்த்தா ஒரே ப்ரேயர், ஸ்பீடாக செய்யுங்க. லார்ட், ஐ ப்ரே தி சென்ட் மீ குட் ஸ்பீட் திஸ் டே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய அன்றாட ஜபமாக இருக்கட்டும். லார்ட், சென்ட் மீ குட் ஸ்பீட் திஸ் டே, குட் ஸ்பீட் திஸ் டே. ஐ ப்ரே டு யூ லார்ட்,
மோரபா சந்தலபா ரிதலமா ரச்சக்கம் படரதலபா. I prophesy over you such a level of speed. Every delay, I remove it in the name of Jesus. Every delay, I remove it. I remove it. I remove it in the name of Jesus. Amen. So பாருங்க, இப்போ ஈசாக்கு பெண்ணு கிடச்சிட்டு சொன்னதை விட சூப்பராக கிடச்சிட்டு. கேலனா ஒட்டகம் குடிக்கணும்னா எவ்வளோ ஆகும் பாருங்க. இருக்கிற ஒட்டகத்துக்கெல்லாம் ஊற்றிருக்கு. கிட்டத்தட்ட 1000 லிட்டருக்கு மேலே அந்த அம்மா இறச்சி ஊற்றிருக்கு. அவ்வளோ பலவானாக இருந்திருக்குது. அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ள லேடியாக இருந்தது. குணமுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்குது. குணசாலியான ஸ்திரீயை தேவன் உங்களுக்கு சப்ளை பண்ணுவார். அதே நேரத்தில் நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், எஜமானா எப்படிப்பட்ட ஈசாக்கு உங்களுக்கு வருவான்னு நான் சொல்கிறேன். உங்களையும் ஈசாக்கு ஆண்களாக இருக்கீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் இதுக்கு பிரதர் இந்த ப்ரேயரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்கள் மனைவி ரெபேக்கலாக மாறும். இன்னைக்கு சட்டனா நடக்கும். இதுக்கு தான் எனக்கு ஓட்டே விழ போகுது. இதுக்குத்தான் நம்மளுக்கு மாலை மரியாதையே விழப்போகுது. ஆமேன்னு சத்தம்லாம் வரும் பாருங்க. இப்போ ஒய்ஃப் பக்கத்தில் இருந்ததுன்னா இப்போ ஆமேன்னு வராது, கொஞ்சம் அமைக்கி தான் வரும். உங்கள் ஒய்ஃபெல்லாம் ரெபேக்காலா. ஏமே சீரியஸ்லி ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ. ஏமே உங்கள் கணவன்மாரெல்லாம் ஈசாக்காய பிளஸ் பண்ணப்பட போகிறாங்க. ஏமே ஒய்ஃப் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நீ ரெபேக்கால் தான், எனக்கும் தண்ணி ஊற்றுவ, ஒட்டகத்துக்கும் தண்ணி ஊற்றுவ, நீ குணசாலியான ஸ்திரியாக தான் இருப்ப அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க பாருங்கள். கணவன்மார் வீட்டில் இருந்து வெளியில் போகும்போது என்னத்தான் போடணும்னு அனுப்பாதீங்க. வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்னத்தான் வந்தேன்னு சொல்லாதீங்க. ஐயா நீ ஈசாக்கு, நீ நல்லா இருப்ப, உன் ஆசீர்வாதம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்புங்க. கஷ்டம்தான், புரியுது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வித்தின் அ வீக்கில் பாருங்கள், ஒரே வாரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 26 ரிசீவ் பண்ணுறீங்களா? எந்த அளவுக்கு ஈசாக்குடைய லைஃப்பில் ஸ்பீடு வேலை செய்து பாருங்க. 26 பாருங்க. ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் இருக்கான். 12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், சொல்லுங்க, அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு. 1 மடங்கு அப்படிங்கிறது 1 இயருடைய ஹார்வெஸ்ட்டை தான் என்ன சொல்கிறோம்? 1 மடங்கு. 1 இயருடைய ஹார்வெஸ்ட் 1 மடங்கு. 2வது வருஷம் அறுவடை 2 மடங்கு. 3வது வருஷம் 3 மடங்கு. 15, 16, 30, 40, 50, 60, 70 70 வருஷம் அறுவடை செஞ்சால் 70 மடங்கு. பட் காட் செட் ஆன் தட் இயர், அந்த ஃபெமைனில், அந்த பஞ்ச நாட்களில் அவன் விதைக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு ஸ்பீடு அறுவடைன்னா 100 வருஷத்திற்கான அறுவடை ஒரே வருஷத்தில் உண்டாகுது. அவன் தலைமுறைக்கும் சேர்த்த மாதிரி ஒரு அறுவடை உண்டாகுது. இதுதாங்க கர்த்தர், இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்லோ பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்லோ பிடிக்காது. இஸ் எ காட் ஆஃப் வெரி ஃபாஸ்ட். அதை அறிந்திருக்கிற ஜனங்கள் அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள். அவர்கள் கால சூழ்நிலையை பார்ப்பதில்லை. பஞ்ச நாட்களாக இருக்குது, நான் ஏன் விதைக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காரல பாருங்க. ஏற்கனவே பஞ்சமாக இருக்குது, நான் ஏன் விதைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவன் உட்காரல. என்ன பெரிய விஷயம்னா, அந்த டேஸில் சில காரியங்கள் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வழக்கமாக விதைக்கிறவங்க விதைக்கலை, ஆனால் நிறைய பேர் புதுசாக விதைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் விதைச்சிக்கிட்டு இருந்தவங்க ஏன் விதைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பாருங்க. எனக்காக இல்லை, எனக்கு எப்படினாலும் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார், எங்கே இருந்தாலும் வரும். ஆனால் ஏன் ஒரு கண்டினியூஸான ஒரு விஷயத்திற்குள்ளே வரமாட்டுக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. அவங்களாம் இந்த கால சூழ்நிலையை பார்த்து வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. இல்லை பாருங்க, மாற்றிக்கோங்க, உங்கள் இருதயத்தை மாற்றிக்கோங்க. இல்லை, கால சூழ்நிலையை பார்த்து நான் விதைக்கிறவன் அல்ல, என் கர்த்தரை நம்பி நான் விதைக்கிற மனுஷன். இந்த தீர்மானத்திற்குள்ளே வாங்க. விதைக்கிற நீங்கள் அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை, அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்குள்ளே வரும் பொழுது உங்கள் ஸ்பீடை யாராலையும் தடுக்க முடியாது. தன் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள், பேசுகிறார்கள். எலியேசர் பேசுகிறான் பாருங்க.
அதற்கேற்றபடி நடத்துறான். எஜமான் சொல்லிட்டான், என்னவும் சொல்லலை, வரலன்னா என்ன செய்யணும், கர்த்தர் உனக்கு தூதன் அனுப்புவார்ப்பான்ட்டார், ரைட் விடு அப்படின்னு சொல்லி கிளம்பி போறான் பாருங்க. உட்கார்ந்து சாக்கு போக்கு சொல்லிட்டே இல்லை. ஈசாக்கு எந்த சூழலையும் பார்த்து சாக்கு போக்கு சொல்லல. பஞ்சமா இருக்குது, அதா இருக்குது, இதா இருக்குது, எந்த சாக்கு போக்கும் சொல்லல. அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள், விதைகிறான். 10 தலைமுறைகளுக்கு தேவையான அறுவடை ஒரே வருஷத்துல வருது. அதுக்கப்புறம் 99 வருஷம் அவன் ஃப்ரீயா இருக்கலாங்க. எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது பாருங்க. நான் முதல்ல சொன்னேன் போனேன் இதுல என்ன ஸ்பீடுனா என்ன, டிராஸ்டிக் ஷிஃப்ட் நடக்கும்போது என்ன நடக்குது, உங்க டைம் பவுண்டை ஸ்டார்ட் பண்றாரு ஆண்டவர். ஏமே 20 வருஷம் தான் ஆகுங்க இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு, 10 வருஷம் ஆகும். இப்படிதாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் 10 வருஷம் ஆகுங்க. 2 பிள்ளை பிறந்தாதாங்க எல்லாம் சரியாகும். இப்படியெல்லாம் இருக்கிறத தேவன் டிஸப்பியர் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி சில காரியத்தை அப்பியர் பண்ணுவார் பாருங்க. உலக நீதியின்படி 40 வருஷத்துக்கு லைஃப் பிகின்ஸ் வித் 40. 40 வயசுக்கு மேலே தாங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அப்படிதாங்க அஜித் குமாரே பிள்ளை பெற்றிருக்கிறாரு, சாதிச்சிருக்கிறாரு. எவனலாமோ என்னலாமோ சொல்லுவான் பாருங்க. நம்பாதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சுன்னா இன்னும் டிலே ஆகாது. இழந்த வருஷத்தின் பலனையும் தேவன் சேர்த்து உங்களுக்கு திரும்ப தருகிறது தான் தேவனுடைய திட்டம். அவ்வளவு ஃபாஸ்ட். 100 வருஷத்திற்கான அறுவடை, எல்லாம் சொல்லுங்க, 100 வருஷத்திற்கான அறுவடை ஒரே வருஷத்துல உண்டாது. திஸ் இஸ் த பிளான் ஆஃப் காட், திஸ் இஸ் த டிவைன் ஸ்பீடு. ஏமே வாயிலேயே ஸ்பீடை வச்சிருப்பாங்க பாருங்க. கால் இப்படியே வெண்ணி ஊத்துற மாதிரியே நிற்பாங்க. யூ ஆர் பிளஸ்ஸட். பரபரன்னு வரணும், ஆனால் பதட்டத்தோடு வரக்கூடாது. சரியா? சுதந்திரிப்புக்கு பரபரன்னு வரணும், ஆனால் பதட்டத்தோடு வரக்கூடாது. ஒரு நம்பிக்கையின் வேகமும் உறுதியும் இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ எங்கள் அம்மா ரொம்ப நாளாக இந்த ஜெபத்தோட்டங்க ஜெயகீதங்கள் புக் இருக்கு இல்லையா, அதில் இந்த ஃப்ரெண்டு அட்டை கிழிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் அம்மா வந்து சொன்னிச்சு, போகும்போது வரும்போது ஒரு புக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. நான் இதை உட்காந்து தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா கீழே உட்காந்துட்டு சொன்னாங்க, அந்த புக்கு வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்லைம்மா, நான் நாளைக்கு போகும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இதை உட்காந்து தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை சொன்னார். என்ன அறிஞ்சிருந்தேன்னா நான் செய்ய நினைக்கிறத நீ செய்வ, ஒரு புக்குக்கு நீ ஒரு வாரம் இப்படி உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னாரு பாருங்க. உடனே கிளம்பி போனேன். உடனே கிளம்பி போய் புக்கை வாங்கி முதல்ல கையில் கொடுத்தேன் பாருங்க. இட்ஸ் அ ஃபெய்த் ஆக்ட். சரியா? இது வந்து நான் இதை நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபெய்த் ஆக்ட். எதை உங்கள் வீட்டில் இது வரைக்கும் கேட்டு நீங்கள் இன்னும் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஒரு ஃபெய்த் ஆக்ட் பண்ணுங்கள். அதாவது காசு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வாங்க முடியலைங்கிற 2வது விஷயம். ஆனால் சோம்பேறித்தனமாக என்ன மாதிரி அதை அழைத்து சொல்லிக்கிட்டேன், என்ன மாதிரி போகும்போது ஞாபகம் இருந்தால் வாங்குவோம் அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? இதுக்காக மெனக்கிட்டு போகவா அப்படின்னு இல்லை. அதில் ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதை அதிதீவிரமாக நீங்கள் அதை செய்து ஒரு ஃபெய்த் ஆக்டை உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யுங்க. அதுலேயே ஒரு பெரிய மகிமையை நீங்கள் பார்ப்பீங்க. சின்ன விஷயமா இருக்கலாம், 10 ரூபா சமாச்சாரமாக தான் இருக்கும். அதை தீவிரமாக செய்யுங்க. அதை தீவிரமாக செய்யுங்க. இட்ஸ் அ ஃபெய்த் ஆக்ட். தேவன் சில விஷயங்களை சின்ன விஷயத்துக்குள்ளே தான் வைத்திருப்பார். லட்சக்கணக்கில் செலவழிச்சா தான் நடக்கும்ட்டு நினச்சி ஏமாந்துடாதீங்க. இல்லை, சின்ன விஷயத்தில் தான், சின்ன ஃபோன் காலில் தான் வைத்திருப்பார், சின்ன விசாரிப்பில் தான் வைத்திருப்பார். நாளைக்கு விசாரிச்சுக்கிடுவோம், இல்லை உடனே விசாரிங்க. நாளைக்கு கொடுத்துக்கிடுவோம், இல்லை உடனே கொடுத்துருங்க. நாளைக்கு செஞ்சுக்கிடுவோம், உடனே செய்யுங்க, உடனே செய்யுங்க, உடனே செய்யுங்க. ஏமே ஹல்லேலூயா. என்னாகமம் என்ன சொன்னேன்? என்னாகமம் 13 தானே? 13:30. ஓகே. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுறாங்க, மலை நாட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தா எபூசியர், எமோரியர் இவங்கெல்லாம் வலுவாக இருக்கிறாங்க, பலவான்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேசத்தை மூடி போய் இருக்கிறாங்க. பட்டணம்லாம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களாம் சொல்கிறான். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் இருதயத்தை பாருங்களேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். எவங்க சொல்லுவான்? உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம், நான் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஏன் இப்படி சொல்றான்? மற்ற 10 பேரும் பயந்து போய் நிற்கான். ஏன் இப்படி சொல்றான்? மற்ற 10 பேருக்கும் தேவனை குறித்து தானே அறிவு இல்லை. இவன் ஒருத்தனுக்கு தான் இவர் காட் ஆஃப் ஸ்பீட் அப்படிங்கிற அறிவு இருக்குது. ஏமே காட் ஆஃப் ஸ்பீட் அப்படிங்கிற அறிவு இவன் ஒருத்தனுக்கு தான் இருக்குது பாருங்க. இவனுக்கும் யோசுவாவுக்கும் தான் இருக்குது. காட் ஆஃப் ஸ்பீட் அப்படிங்கிற அறிவு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறான், உடனே போவோம் அப்படிங்கிறான். அதான் சொல்லுங்க, உடனே நடக்கணும்னா
உடனே எழுப்பி போகணும். உடனே பாருங்க சில இடங்களை, உடனே பாருங்க சில காரியங்களை, உடனே பாருங்க நீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத. 5 வருஷம் ஆயிடுச்சு, வேலையே இல்லை பிரதர், அதில் உடன்பாடே இல்லை எனக்கு. 4 வருஷம் ஆயிட்டு, வேலை இல்லாத திண்டாட்டம்லாம் 3 மாசம்தான், அதுவே ஜாஸ்தி. 2 மாசம் வேலை இல்லாமல் இருந்தாலே சுருண்டு வந்துடணும். அப்படி இல்லைன்னா ஏதோ தப்பான ஸ்பிரிட் உங்களை சுற்றி உட்கார அமுக்கி வச்சிருக்குது. ஏதோ ஒரு லோத்தும் ஏதோ ஒரு தேராகவும் உங்களை ஏமாற்றி உட்கார வச்சுட்டு இருக்குது. இல்லை, கிடைக்கிற வேலைக்கு போங்கங்க. நான் முதல்ல பில்லு என்ட்ரி போடுற இடம்னாலும் பரவாயில்ல போயிருங்க. என் படிப்புக்கு என்னோட இதுக்கு உட்காந்துட்டு இருக்காதீங்க. நாள் போயிடும். நீங்கள் போகிற இடத்துல ஒரு பெரிய மகிமை உண்டாகும். யாரு கண்டா? நீங்கள் போகிற இடத்துக்கு அந்த இடத்துல நீங்கள் ஓனராக கூட மாறலாம். ஏமே ஹல்லேலூயா. உடனே சில காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக தேவ ஆவியானவர் சொல்கிறார். வேலையே இல்லை, ரொம்ப நாள் இப்படியே உட்காந்துருக்கிறேன்னா இல்லை, அது தேவன் காரணர் அல்ல, அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏதோ பொய்யை நம்பிட்டு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. நல்ல ஒரு டிரைவிங் தெரியுமா? ஆக்டிங் டிரைவராக போங்கங்க. நான் என்ன பிரதர் நீங்கள் செழிப்பு எவ்வளோ பேசுகிறாள், இப்படி கீழ்த்தரமாக ஒரு காரியத்தை சொல்கிறீங்களா? இல்லை, நீங்கள் உங்களை சோம்பேறியாக முதல்ல ஆகக்கூடாது. முதல்ல காலையில் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி ஒரு விஷயத்தை செய்யணும். சரியா? ஒரு ஆஃபீஸ் டைம்னு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ண முடியலையா? ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா அங்கே போய் அடாப்ட் ஆகிடணும். ஒன்று உங்களுக்கு ட்ரீம் இருக்கணும், அல்லது ட்ரீமரோட போய் அட்டாச் ஆகி என்ன பண்ண வேண்டியிருக்கு, சில காரியங்களை கற்றுக்கோங்க. கற்றுட்டு அதுக்கப்புறம் இதில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள். சோம்பேறியாக உட்காராதீங்க. ஸ்பீடு யாருக்கு வேலை செய்யும் தெரியுமா? ஸ்பீடாக இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும். துரிதமாய் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது வேலை செய்யணும். சோம்பேறி விரும்பியும் ஒன்றையும் பெறான். அவனுக்கு ஆசை தான் இருக்கும், செயல்பாடே இருக்காது பாருங்க. ஸ்பீடு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏமே ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. பரவாயில்ல, ஹோட்டலில் கணக்கு எழுதுகிற வேலை தான் பிரதர், நான் போகிறேன், எனக்கு ஏதோ ஒரு வருமானம் எனக்கு வரணும், அங்கேருந்து நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்துக்கிடுதேன் அப்படின்னு முதல்ல கிளம்பி போங்க பாருங்கள். ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு நான் படித்த படிப்புக்கு நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து பில்டிங்கு கட்டுறதுக்கு வேலையே தரமாட்டாங்க. உங்கள் கையில் பில்டிங்கை கொடுத்தா அந்த பில்டிங்கு உங்கள் தலைமையிலே விழுந்துடும். ஆமாம், இல்லை, முதல்ல ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் போங்க. முதல்ல வேலைக்கு போங்க. ஏதோ ஒரு சின்ன சம்பாத்தியத்தை பண்ணுங்க. அதுலேருந்து விதைக்க ஆரம்பிங்க. முதல்ல நிறைய பேருக்கு நான் திரும்ப சொல்கிறது, நான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் பிரதர், ஒன்றும் மூவ் ஆக மாட்டேங்குது பிரதர், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பிரதர், ஃபினான்ஷியலி அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் பிரதர். விதைக்கிங்களா? அவ்வளோதான். உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு நீங்கள் விதைக்கிங்களா? அது ரொம்ப முக்கியம். சரியா? எங்கேயோ கொண்டு போய் விதைச்சிட்டு எங்கேயோ போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து விதைச்சேன் பிரதர், நடக்கலை. எங்கே ஆசீர்வதிக்கப்பட்டீங்களோ அங்கே விதைங்க. அது நிச்சயமான அறுவடையை தரும். நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் போய் கையில் கொடுத்துட்டு நான் விதைச்சேன் பிரதர், இல்லை, அது கஷ்டப்படுறீங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, உங்கள் கணக்கு தேவன் பரலோகத்தில் எழுதி வைப்பார். அதுக்கு தேவன் கடனாளியாக இருக்கிறார், அதை திரும்ப தருவார்னு தான் சொல்லியிருக்கு. அதுக்கு அறுவடை தருவார்னு ஆண்டவர் சொல்லலை. கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தேன், நான் விதைக்கிறேன், அது விதை அல்ல. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை நீங்கள் பார்த்தே ஆகணும். வேகமாக பார்க்கணுன்னா வேகமாக விதைங்க. ஏமே இதை சொல்கிறத குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னா நான் அதை செய்கிறேன். சரியா? நான் அதை செய்கிறேன். அக்கௌண்ட்டில் 1000 ரூபா தான் இருக்குது, அதை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் நான் விதைச்சிருவேன். 5000 ரூபா தான் இருக்குது, இதை வச்சு நான் என்ன செய்ய, இந்த மந்த்து தேவை எவ்வளோ இருக்குது, விதைச்சிருவேன். இதை நான் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் இது தைரியமாக என்னால் சொல்ல முடியுது பாருங்க. ஏமேன் ஃபினான்ஷியலுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஹீலிங்காக நான் பேசவே இல்லை. ஹீலிங் இட்ஸ் இன்ஸ்டன்ட், அதுக்காக பேசவே வேண்டியதில்லை. அது அடுத்து நான் அப்போம்னு வேதம் சொல்லுது, அதை இப்போவே ரிசீவ் பண்ணிக்கோங்க, சடனாக ரிசீவ் பண்ணிக்கும். கேன்சராக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, ஒன்னே நீங்கள் அதை விரும்பணும். நிறைய வியாதி குணமாகாததுக்கு ரீசன் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன். சரியா? நிறைய வியாதி, சிலர் அந்த படுக்கையை விரும்புகிறத வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இவங்க விழுந்த உடனே படுத்த உடனே 2 பேர் கவனிக்க வராங்க, 2 பேர் எல்லாரையும் வேலையும் செய்கிறாங்க. இவங்க எந்திரிச்சா நான் வேலை செய்யணுமே அப்படிங்கிற லூசுத்தனமான ஒரு சோம்பேறித்தனம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது பாருங்க. அந்த ஸ்பிரிட்டெல்லாம் அடித்து துரத்தணும். இன்னைக்கு நான் எழுந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இருக்கணும். எந்திக்க போகிறேன், நான் என் குடும்பத்திற்கான வேலையை நானே செய்ய போகிறேன், என் வேலையை நானே செய்ய போகிறேங்கிற வேகம் வேணும் பாருங்க. வந்தால் தன்னால் சுகம் உண்டாகும், அது நடக்கும். நீங்கள்லாம் பிரதர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் பலவீனமே அடைஞ்சது இல்லையா, உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளே வந்தது இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழும்புது பாருங்கள். நிச்சயமாக வருது. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளும் எனக்கு வருது, சரீரத்துலேயும் பலவீனம் வருது. ஆனால் நான் அதோட உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை, அதை எதிர்த்து நிற்கிறேன். நான் முடியாது டாடி,
எத்தனையோ வாரம் உண்மையில் நான் சொல்கிறேன், சீசனல் வீசிங் மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு பாருங்க. இன்னும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகலை, ஆனால் ஆயிரும். சரியா? அப்பப்போ இருமிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அது ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதுதான், பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் கூட ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். சென்னைக்கு போயிருக்கும் போது தான் முந்தின நாள் அதேமாரி பயங்கரமாக இருமல் வந்துகிட்டே இருந்துச்சு. த கிரேஸ் ஆஃப் காட் எப்படியோ மாத்திரை கத்திரையை போட்டு சரி பண்ணிட்டோம் பாருங்க. இதை வெறுக்கிறேன், ஆனால் இதோட சேர்ந்து தான் உட்காந்து இவ்வளோ கத்துறேன் பாருங்க. இதோட சேர்ந்து தான் இவ்வளோ கத்துறேன். ஏன் இவ்வளோ எனக்கும் நடக்கும், இது உங்களுக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஃபெய்த் பாருங்க. இது என்னை என்ன செய்யும்? இது என்னை ஒன்றும் செய்யாது. இதெல்லாம் என்னைய நிப்பாட்டிருமா என் ஊழியத்தை? இது தேவனுடைய ராஜ்ய பணியை நான் செய்யறத தடுத்து நிறுத்திடுமா? நிறுத்தாது. இது செத்து போகும், இந்த வியாதி பட்டு போகும், இந்த ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் நான் வரும்பொழுது இது என்னைய ஊழியம் செய்ய விடாம தடுத்துருமா? திரளா ஏதோ ஒன்று பெருக போகுது, திரளா நான் ஏதோ ஆசீர்வதிக்கப்பட போறேன் அப்படின்னு சொல்லி எழும்பணும் பாருங்க. சம்பாதிக்கணும், எழும்பணும், வேலையை செய்யணும். சுகவீனத்திலிருந்து நீங்கள் வெளியில் வந்துருவீங்க. நிறைய பெண்கள் நான் சொல்கிறேன், கொஞ்சம் 47 வயசு 50 வயசு தான் ஆகுது, இன்னும் வயசாயிட்டுலா பிரதர், அதாயிட்டுலா பிரதர், இதாயிட்டுலா பிரதர், 60 வயசு அவ்வளோதாயிட்டுலா பிரதர் அப்படி சொல்லாதீங்க. என் தலைமுறையை நான் தூக்கி கொஞ்சுவேன். ரூத்தினுடைய மாமியார் நகோமி, அவள் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் தாயானால் அப்படின்னு வேதம் சொல்லுது. சரியா? நெஸ்டட் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அவளுக்குள்ள ஈகர், எனக்கு வேணும், நான் என் பேரப்பிள்ளையை தூக்கி கொஞ்சணும், அதுக்கு எனக்கு பலன் வேணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுக்கிறா. வேகமாக காரியங்கள் நடக்குது. ஹல்லேலூயா. நீங்க தீர்மானம் பண்ணுங்க. சோம்பேறித்தனத்துல ஐயோ சுகமாயிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு 4 வேலையை கொடுத்துருவாங்களேன்னு சொல்லி உட்காராதீங்க. அது இன்னும் உங்களை பலவீனப்படுத்தும். அது இன்னும் அதை நீங்க விரும்ப 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 பெட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டா? இல்லை டாடி, இந்த பெட்டில் நான் படுக்க மாட்டேன், படுத்த படுக்கையாக நான் கிடக்க மாட்டேன், எனக்கும் உண்டான வேலையும் குடும்பத்திற்கு உண்டான வேலையை நான் செய்வேன், சுறுசுறுப்பாக ஏதோ ஒன்று செய்ய போகிறேன். ஆண்களுக்கும் நான் சொல்கிறேன், ஹீலிங்காக ரொம்ப நாளாக காத்திருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான லோத்தையும் தேராகவையும் உள்ளே வச்சுருப்பீங்க பாருங்கள். இன்றைக்கி அடித்து துரத்துங்க, அதெல்லாம் இம்மிடியேட்டாக ஹீலாகும். ப்ராஸ்பரிட்டிக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்க, நல்ல வேலை செய்கிறோம் பிரதர், நல்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வெரி சிம்பிள், ஒரே ஒரு காரியம்தான், விதைங்க, நிச்சயம் அறுவடை செய்வீங்க, வேற எதுவும் கிடையாது. நல்ல சிந்தையோட தேவடீர் என் கரங்களை நீர் விரிவாக்குவீர், நான் நம்புகிறேன், ஸ்பீடாக எனக்கு காரியங்களை செய்வீர், சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் விதைங்க, நிச்சயமாக அறுவடை இருக்கும், நிச்சயமாக அறுவடை இருக்கும். அதேமாரி கண்டினியூஸாக சில காரியங்களை செய்யுங்க. சரியா? தொடர்ந்து செய்யுங்க. 2 மாதம் பண்ணி பார்த்தேன் பிரதர், ஒன்றும் நடக்கலை பிரதர், நடக்காது. அதான் நடக்கலைன்னு நீங்கள் வாங்கினால சொல்லிட்டீங்களே. விதைங்க, பஞ்சமாக இருந்தாலும் விதைங்க, ஆசீர்வதிக்கப்படும் போதும் விதைங்க. அந்த விதைப்பை மட்டும் நிறுத்திடாதீங்க. அப்படியே விதைச்சிட்டே வாங்க, பெருகிட்டே இருக்கும், தன்னால் வந்துட்டே இருக்கும். அது எப்படி நிற்கும்? உங்கள் பார்வைக்கு எது நல்ல நிலம்னு தெரியுது, உங்கள் பார்வைக்கு எது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ விதைக்க நீங்கள் தவறாதிருங்கள். ஸோ இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இதை விதைக்கிற நேரம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரே ஒரு சின்ன கன்ஃபெஷன் மட்டும் பண்ணிட்டு முடிப்புமா? ஆர் யூ ஹாப்பி டுடே? எத்தனை பேருக்கு உண்மையில இதுவரைக்கும் பிளஸ்ஸிங்காக இருந்தது? இந்த நாள் கலந்து கொண்டது மிக ஆசீர்வாதம் அப்படின்னு எத்தனை பேருக்கு இருந்தது? ஆமென். bless you. So pray with me. God, change my situations into testimony. God, change my situations into miracle. Oh Lord, put speed on my feet. Oh Lord, put speed on my career. Oh Lord, put speed on my project. Oh Lord, put speed on my ministry. Lord, put speed on my generation. Lord, put speed on my family. Lord, put speed on my financial breakthrough. Every delay, I remove it in the name of Jesus. Every spirit of terror, every spirit of Lot, I rebuke the spirit in the name of Jesus. Thank you, Lord. விதைக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். போய் சொல்ல நீர் மனுஷன் அல்ல, மனமாறனின் மறுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று எழுதியிருக்கிறது. இப்படிய வார்த்தையின்படி இன்றைக்கு விதைத்த, இந்த மாதந்தோறும் விதைத்த ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். லெட் அஸ்
அவங்களுடைய ஃபினான்ஷியலில் ஒரு ஸ்பீடு, டிவைன் ஸ்பீடு, டிவைன் ஹார்வெஸ்ட், ஸ்பீட் ஹார்வெஸ்ட், 100-fold ஹார்வெஸ்ட் இயேசுவின் நாமத்தினால் அறுவடை செய்யட்டும் டாடி. இயேசுவின் நாமத்தினால் அறுவடை செய்யட்டும். ஹalleluya. I declare, I decree in the name of Jesus. ஆன்லைனில் பார்த்து இந்த விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்ணுறேன் டாடி. தேங்க்யூ லார்ட். இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற தீர்க்கதரிசிகளை கனப்படுத்துகிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இதுவரை பார்த்திராத அறுவடைகள் உண்டாகட்டும். இந்த வருஷம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இயர் ஆஃப் மெகா ஷிஃப்ட், குறிப்பாக ஃபினான்ஷியலில் ஒரு மெகா ஷிஃப்ட், ஃபேமிலியில் ஒரு மெகா ஷிஃப்ட் உண்டாகட்டும். கணவன் மனைவியாக சேர்ந்து செய்கிறாங்க, ஜென்ரேஷன் இல்லை. இந்த வருஷத்தில் ஒரு புது சந்ததி அவங்க கையில் டிசம்பருக்குள்ளே உட்காரட்டும். கர்த்தாவே, நீ தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறீர், இந்த வாரத்திற்குள்ள திருமண காரியங்களை செய்து முடிப்பேன். அதில் இருக்கிற டிலே கேன்சல் ஆகும். அதில் சில காரியங்கள் பேசும் முன்னே, இருதயத்தில் தோன்றும் முன்னே அப்பியர் ஆகும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த காரியங்கள் வாய்க்கட்டும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.